ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது லெமன் கிராஸுங்க. லெமன் கிராஸோடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெமன் கிராஸ் ஒரு கட் பண்ணி சின்ன ஒரு பீஸை வந்துட்டு முகந்து பார்த்தாலே அவ்வளோ அரோமா வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது பச்சையாகவே டீ வச்சு நம்ம தினம் குடிச்சிட்டு வரலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு பச்சையாகவே கிடைக்காது இல்லைங்களா? இது போல் கிடைக்கும்போது வந்துட்டு வாங்கிட்டு வந்து வேர் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் குட்டி குட்டி பீசஸாக இது போல் கட் பண்ணி நேர்லே வச்சு உலர்த்தி எடுத்து நீங்கள் டெய்லி டீயாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட இதை வந்துட்டு நல்லா தண்ணி வற்றின பிறகு இது அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி டீயாக வச்சு குடிச்சிட்டு வரலாம். இந்த டீ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நம்ம பார்ப்போம். குட்டி பீஸ் வந்துட்டு இஞ்சியை வந்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நான் 2 பேர் அளவுக்கு டீயை போடுறேன். வேணுன்ற அளவுக்கு தண்ணியை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் லெமன் கிராஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, லிப்போமா இருக்குன்னாக்கா இதோடு சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மூடி வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் அரோமா வந்துட்டு வெளியில் போகாது. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டமை இதை சரி பண்ணோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக மார்னிங் வச்சுக்கோம். மைண்டை வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷிங் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீ வந்துட்டு டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ப்ராப்பராக ஆகும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். இதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. ரெஃப்ரெஷிங் டீயோடைய லிங்க்கையும் நான் கீழே டேக் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.